அம்மன் நஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு மாசி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மார்ச் மாதம் பிறக்குது. நமக்கு இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்களோட சஞ்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரியன் கும்ப ராசியில் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனமனைக்கு போறாரு. செவ்வாய் மிதுன ராசியிலையும், புதன் மீன ராசியில் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. புதன் கும்ப ராசியில் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. சுக்கிரன் மீன ராசியிலையும், குரு ரிஷப ராசியிலையும், சனி கும்பராசியில மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29/3/2025 சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பேச்சியாகிறாரு. 2025 வருடத்தின் 3வது மாதம் இந்த மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதம் சூரியன் கும்பம் மற்றும் மீனராசியில சஞ்சரிக்கிறாரு. இந்த மார்ச் மாதத்துல ராகு பகவானும் சுக்கிர பகவானும் மீனராசியில வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. 15/3/2025 புதன் பகவானும் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு மீனராசியில. இந்த மாதத்தின் இறுதியில் பார்க்கும்போது 5 கிரகங்கள், அதாவது ராகு சுக்கிரன் வக்கரம் பெற்றும், புதன் வக்கரம் பெற்றும், சனி சூரியன் இணைந்தும் 5 கிரகங்களுமே மீனமனையில் சஞ்சரிக்க போறாங்க. அதனால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் எல்லாமே கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவே நம்ம பார்த்துருவோம். மேஷ ராசிக்காரர்களுக்கும் மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் செவ்வாய் வக்கர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறாரு. உங்க ராசிநாதன் பலம் பெறும் போது தொட்டதெல்லாமே தொடங்க போகுது. தொழில முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான், 10ஆம் அதிபதி சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சூரியனோடு இணைஞ்சு சஞ்சரி, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியோடு இணைஞ்சு சஞ்சரிக்கும் பொழுது தொட்டது துலங்கும், தொல்வளம் சிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் இணைந்து செயல்படுவதால நீங்க செய்யக்கூடிய முயற்சியிலையும் செய்யக்கூடிய தொழிலையும் எந்த அளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். வேலை வாய்ப்பை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படின்னாலும் ஒரு வேலையில இருந்துக்கிட்டே இன்னொரு வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் சற்று கடினமான காலமாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வேலையில் இருந்துக்கிட்டே அடுத்த வேலையை தேட முயற்சி செய்யணும். அடுத்த வேலை கிடைச்சிருச்சு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த வேலையை விடணும். இல்லை அப்படின்னா அது வரைக்கும் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. மேஷ ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிறது ஆரம்பமாக போகுது. அதனால வேலை சார்ந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷ ராசிக்காரர்கள் மின்சார சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது அப்படிங்கிறது நடக்கும். லாபமும் இரட்டிப்பாக கிடைக்கும். மார்ச் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு 5 கூறியவர் 12ல மறைகிறாரு. அரசு சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். அரசு ஒப்பந்தங்கள், அரசு சார்ந்த விஷயத்துல ஏதாவது எதிர்பார்த்து லோனுக்கு அப்ளை செஞ்சிருந்தீங்கனாலும் சரி, அதனுடைய டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டா வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதத்தின் இறுதியில சனி பகவான் 12ஆம் இடமான மீன ராசிக்கு மாறுறாரு. இந்த மாதத்தின் இறுதியில தொழில என்ன முயற்சி எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யணும். பெரிய முதலீடு போடும் பொழுது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அகல கால் வைப்பதை தவிர்த்துக்குங்க. இதை மட்டும் எப்பொழுதுமே கவனத்தில் வச்சுக்கிறது நல்லது. இருக்கிற வேலையை விட வேண்டாம். விரயச்சனி ஆரம்பமாகுது அப்படிங்கிறதால மேசராசிக்கெல்லாம் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் சிறப்பாக இருக்கும். சனி சூரியன் சேர்க்கை இருக்கிறதால வேலை வாய்ப்புல திடீர் ப்ரொமோஷன், திடீர்னு வேலையில இடமாற்றம் அப்படி இதெல்லாம் கிடைக்கும். அந்த இடமாற்றத்தை ஏத்துக்கிறது நல்லது. 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறாரு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானத்தையும் குறிக்கும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. அப்ப வருமானம் அப்படிங்கறது சிறப்பாவே இருக்கும். அந்த அளவு செலவுகளும் இருக்கும். மேஷராசிக்கு விரயஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதால வரக்கூடிய செலவுகளை சுப செலவுகளா மாத்திக்கிறது மேஷராசிக்கெல்லாம் நல்லது. இந்த மாதத்தின் ஆரம்பத்துல கும்பராசியில சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கு.
இந்த மாதத்தின் பிற்பகுதியில மீன ராசியில சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. பஞ்சமாதிபதி சூரியனும் லாபாதிபதியான சனி பகவானும் லாபஸ்தானத்துல சேர்ந்திருக்கிறது நல்லதுதான் அப்படின்னாலும் ஒரு சில வழிகளில் உங்களுக்கு நல்லதை கொடுத்தாலும் ஒரு சில வழிகளில் கட்டதையும் கொடுப்பாரு. படிச்சு முடிச்சுட்டு பிள்ளைகள் வேலை வாய்ப்புக்காக முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்வீங்க. அந்த முயற்சியில வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலருக்கெல்லாம் உதிரி வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். பிள்ளைகள் வழியிலையோ அல்லது மனைவி மூலமாகவோ ஏதோ ஒரு வழியில திடீர் வருமானம் அப்படிங்கிறது வரும். தொழில்ல போட்டி பொறாமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கு வரக்கூடிய செலவுகளை எப்படி சுப செலவுகளா மாத்திக்கலாம் அப்படின்னா வீடு வண்டி வாகனம் இதெல்லாமே வாங்கலாம். உங்களுக்கு அதற்கு உண்டான யோகம் அப்படிங்கிறது இருக்கு. சுக்கிரன் உச்சம் பெற்றும் குருவோட பரிவர்த்தனை பெற்று சஞ்சரிக்கிறதால அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கலாம். 6ஆம் இடத்தை 4 கிரகங்கள் பார்க்கறதால உடல் சார்ந்த விஷயத்துல மேசராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும். உணவு விஷயத்துல கட்டுப்பாட்டோடு இருக்கிறது நல்லது. அவ்வப்போது உடல்நிலையில ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த மாதம் முழுவதுமே உடல் சார்ந்த விஷயத்துல கவனத்தோடு இருக்கணும். தொழில போட்டி பொறாமைகள் எல்லாமே அதிகமாக இருக்கும். எதிர்ப்பு அதிகமாக இருக்கும். அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறதுல கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது மேஷராசிக்கெல்லாம் நல்லது. வழக்கு சார்ந்த விஷயத்துல கவனத்தோடு இருக்கணும். புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் பகையை குறிக்கும். அப்ப மற்றவர்களுக்காக எந்த விஷயத்திலையும் ஈடுபட வேண்டாம். கடனா இருந்தாலும் சரி, அடுத்தவர்களுக்கு சப்போர்ட் கேட்கறது, அடுத்தவர்களுக்காக ஷூரிட்டி கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடும் பொழுது தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் வரும். குழந்தைகளோட கல்வி அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அப்புறம் படிச்சுக்கலாம், படிச்சது தானே அப்படின்னு அலட்சியமாக இருப்பாங்க. அந்த அலட்சியத்தை மட்டும் நீங்கள் கைவிட்டுட்டீங்க அப்படின்னா மேசராசி மாணவர்கள் நல்ல மதிப்பெண் அப்படிங்கிறது இந்த மார்ச் மாதத்தில் எடுப்பீங்க. அதே மாதிரி உடல் சார்ந்த விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணும். திடீரென சளி காய்ச்சல் இந்த மாதிரி தலைவலி போன்ற பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். கலத்திரக்காரகன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. அப்ப சுக்கிரனால சுப செலவுகள் அப்படிங்கிறது வரும். திடீரென்ற திருமண யோகம் அப்படிங்கிறது முடிவாகும். மேசராசிக்கெல்லாம் கல்யாணம் அப்படிங்கிறது கைக்கூடி வர்றது போல இருந்து திடீரென வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவங்களே திரும்பி இந்த வரணையை முடிச்சிடலாம் அப்படின்னு பேசி முடிச்சு திடீரென கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கும். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் மனைவி மூலமா சொத்துக்கள் வரலாம் அல்லது மனைவி மூலமா வருமானம் வரும். மனைவி மூலமா நல்லது நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். மேஷராசிக்கு இந்த மாதத்துல சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுட்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதால எந்த அளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். தூக்கம் கூட வராது. அந்த அளவு உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது இந்த மார்ச் மாதத்தில் இருக்க போகுது. எந்த அளவு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவு உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும். மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் குரு சுக்கிர பரிவர்த்தனையால குடும்பத்துல சுபகாரியம் அப்படிங்கிறது இருக்கும். தனவரவு உங்களுக்கு தடையின்றி கிடைக்க போகுது. இழந்த செல்வாக்க மீண்டும் பெறுவீங்க. அரசியல் களத்துல உள்ளவர்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வாடகை கட்டிடத்துல நடைபெற்று வந்த தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றலாமா அப்படின்னு சிந்திப்பீங்க. மீன ராசியில புதன் நீச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. நீச்சம் பெற்று செஞ்சரிக்கக்கூடிய புதனால உறவினர்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. உத்தியோகத்திலையும் நீங்க எதிர்பார்த்திருந்த நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களை விட்டு விலகி இருந்த உறவினர்களும் உடன்பிறப்புகளும் உங்களை சேருவாங்க. உத்தியோகத்திலலாம் முக்கியமான பொறுப்புகளை மேலதிகாரிகள் எல்லாமே உங்களுக்கு வழங்குவாங்க. இந்த மார்ச் மாதம் மேசராசிக்காரர்கள் அனைவருமே குலதெய்வத்தை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க. முடிஞ்சா ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது நல்ல தைரியத்தை கொடுப்பாரு. குழப்பிக்கிட்டே இருந்து நீங்க தெளிவான முடிவெடுக்க முருகப்பெருமானுடைய அருள் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மார்ச் மாதம் மேசராசிக்கு.